அம்மா எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இந்த வெள்ளத்தில் எப்படி? வெள்ளத்தில் எவ்வளோ கிடச்சிருக்கோங்களா? எல்லாமே போயிட்டு சிலிண்டர் வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு எப்படி போயிட்டு எல்லா பொருளும் போயிட்டு சின்ன சின்ன கட்டிலாம் அடுக்கையும் கிடைக்கல. இதெல்லாம் பார்க்க முடியும். நல்ல பிரச்சனையில் போய் எப்படியோ அதெல்லாம் காப்பாற்றுறாங்க. இந்த கோங்கமாத்திலேருந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி இந்த ஹாஸ்டல் ஸ்கூல் ஹாஸ்டலில் இருந்தோம். திருப்பி மாதிரி கயிறு கட்டி வச்சு அங்கே ஸ்கூல் பள்ளி இந்த ஹைஸ்கூல் பள்ளியில் இருக்குல்ல அதில் கொண்டு காப்பாற்றி விட்டாங்க. எங்களை சாப்பாடுலாம் தந்தாங்க. சாப்பாடு சாப்பாடு போடுவ பாய் இந்த எல்லாமே தந்தாங்க. பிஸ்கட் எல்லாமே தந்தாங்க. ஒரு குறையெல்லாம் நம்மளால பார்த்தாங்க. இப்பவும் பொருள் தராங்க. சாப்பாடு எங்களுக்கு தான் வயிறு வாய அவ்வளோ சாப்பாடு கிடைக்குது. நல்லா போட்டாங்க. ஒரு குறை கிடையாது. ஆமாம், இந்த வெள்ளத்தில் எப்படி இருந்துச்சு? எப்படி தப்பிச்சு போனீங்க? கடவுள் புண்ணியத்தில் லைட் மட்டும் இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் எத்தனை பேரும் அம்பாயப்பட்டிருக்கோம். கடவுள் மட்டும் வெளிச்சம் கொடுத்ததுனால வெளிச்சம் இருந்துச்சு. நடக்கவே முடியல. இங்கே எவ்வளோ குடும்பம் இருக்கிறீங்க? 100 வீடு. நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க? ஆதிநாதபுரம் தான். ஆமாம் ஆமாம். எல்லாருக்கும் இங்கே வீடு. சமத்துவபுரம். இந்த ஊர் மக்களுக்கு தான் வீடு கொடுத்தது. இங்கே 4 ஏரியாவுக்குள்ளவங்களுக்கு தான். சரி சரி சரி. அதான் நான் இந்த பக்கம் வந்து பார்க்குறதுக்கு வந்தேன். ஒவ்வொரு இடங்களாக பார்த்துட்ருக்குறேன். சரிங்களா? நான் மறுபடியும் வருவோம். சரிங்களா? வந்து பார்ப்போம். எல்லாம் கடவுள் தான் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு பாதுகாத்தது. இதில் ஒரு சில குடும்பங்கள் இங்கே யாரோ ஒரு குடும்பத்தில் தவறிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த அப்படியா? பாட்டி இறந்துட்டாங்களா? ஓகே ஓகே. சரி, நம்ம போய் பார்ப்போம். சரி.